வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் வெரைட்டி பார்க்க போகிறோம். நல்லா ஸ்பைசியான சிக்கன், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க சேனலுக்கு உள்ளால போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ போன்லெஸ் சிக்கன். இதோட தயிர் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. வேற எதுவும் வேண்டாம். இந்த தயிர்கிட்ட இந்த சிக்கன் குக் ஆகட்டும். இந்த சைடில் ஆயில் விட்டுடுங்க. அதில் கட் பண்ணி வச்சுக்கிற 3 பெரிய வெங்காயம் இதை ஆட் பண்ணிடலாம். ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மூணு கொத்து கருவேப்பிலை, ஆனியன் குக் ஆகுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துடுவோம். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிட்டு நம்மளோட சிக்கனும் பாயில் ஆகிடுச்சுருக்கு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. சிக்கன்லேருந்து வர தண்ணி தான் இவ்வளவு இருக்குது. அது அப்படி குக் ஆகட்டும். இப்போ இதோட ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் இது கிளியராக நல்லா தெரியும். இப்போ சைடில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், நல்லா ரோஸ்ட் ஆகட்டுது ஆயிலில்.
கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதோட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த அளவுக்கு போடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இப்போ இது கூட கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டால் போதும். ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துடுங்க. இதை மிக்சியில் அரைச்சி இதோட சேர்த்துருவோம். நல்ல பெரிய தக்காளியில் 2 தக்காளி இது இதோட வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், நம்மளோட சிக்கன் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றிச்சு. இப்போ இதையும் இதோட ஆட் பண்ணிடுவோம். இது மசாலா நல்லா உள்ளால ஏறட்டும், கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருவோம். நல்லா ஸ்லோவாக வைங்க. நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ஆந்திரா கார சிக்கன், அதனால் நல்லா காரமாகவே இருக்கும். நம்மளோட ஆந்திரா ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, ரைஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செய்யுங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.